குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவை செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகளில் 40 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து இன்று நடந்த கோவை மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி கேள்வி எழுப்பினார். அவரது பேச்சுக்கு மேயரும் திமுக கவுன்சிலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர்களுக்கும் காயத்ரிக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. ரகளையில் ஈடுபட்டதாக கூறி காயத்ரியை 2 மாதம் சஸ்பெண்ட் செய்வதாக மேயர் ரங்கநாயகி அறிவித்துள்ளார். கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸ்க்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸே திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்துலதான் உட்கார்ந்தோம், பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இது வெறும் தினமலர் மட்டும் சொல்லல, பத்திரிகை மட்டும் சொல்லல. ஒரு வார காலமாக மாநகராட்சியில ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்காக என்ன வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அனைவரும் வெளியில போங்கன்ட்டாங்க. என்ன தைரியத்துல அப்படி சொல்றாங்க? என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காக தானே கேட்டுட்டு இருக்கோம். நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது தவறாக பில் பாஸ் பண்ணதுக்கு.